அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம எந்த ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் பாயாசம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு அன்னாச்சி பழத்தில் நம்ம பாயாசம் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த அன்னாச்சி பழத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். நீங்கள் ஒரு க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம், ஸ்லைஸ்டு, உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இதை கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இருக்கிற பைனாப்பிளையும் வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி அதை தனியாக ரிமூவ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 600லேருந்து ஒரு 800 கிராம் அளவுள்ள ஒரு பைனாப்பிள் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் 1 kg வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் 2 பழமாக வேணும்னாலும் நீங்கள் உங்களுடைய எத்தனை பேர் குவான்டிட்டியோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பைனாப்பிள் பாயாசம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சுவையாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக இதுதான் நாங்களும் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறோம். இந்த ரெசிபி நல்லா வரும்னு நான் நம்புகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எங்களுடைய சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்க. முக்கியமாக ஆல் பட்டன், அதாவது ஆல் கிளிக் பட்டன் வந்து மறந்துடாதீங்க, சரிங்களா? இப்போது இந்த ரெசிபி வந்து இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்து பைனாப்பிள் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த பைனாப்பிள் பாயாசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ரொம்பவும் கம்மி தான். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்ம கம்மியாக தான் ஆட் பண்ண போகிறோம். ரொம்பவும் ஈஸியாகவும் செய்யலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை ஒரு குக்கரில் நம்ம ஒரு 3லேருந்து ஒரு 4 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஹீட் பண்ணுங்கள். ஹீட் பண்ணதுக்கப்புறமா வந்து அதில் இந்த பைனாப்பிள் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி 2 விசில் விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் குக்கரை யூஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் நார்மலாக வந்து ஒரு கடாயிலே ஒரு பாத்திரத்திலே வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து நீங்கள் பாயில் பண்ணிக்கலாம். இப்போ 2 விசில் விட்டாச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த வாட்டர் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த வாட்டரை வந்து நாம் இதை வந்து தனியாக எடுத்துக்கணும். தனியாக எடுத்து வச்சிடலாம். நமக்கு இதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். அதாவது வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து இந்த வாட்டரை வந்து இந்த மாதிரி தனியாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக வாட்டர் அதிலே விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற வாட்டர் எல்லாமே வந்து இதில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த வாட்டர் அவுட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ இதில் வந்து இந்த அன்னாச்சி ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட், நல்ல பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பைனாப்பிள் ஜூஸ் மாதிரியே இருக்கும் பாருங்கள். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. ஆக்சுவலாக இது ரெடி ஆயிடுச்சு. இப்போது நாம் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போவோம். ஸோ இப்போ இதுக்கு வந்து நான் 1/4 லிட்டர் பால், அதாவது பார்த்திங்கன்னா அன்னாச்சி பழம் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ அளவுள்ள அன்னாச்சி பழம் எடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு வந்து நான் 1/4 லிட்டர் பால் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் வாட்டர் ஒரு 1/4 டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நானும் வந்து ஒரு 1/4 டம்ளர் மட்டும் வாட்டர் ஆட் பண்ணி இதை வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ பால் எடுத்து வச்சு இப்போ இதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு நெய், ஒரு 4 டீஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா நெய் லைட்டாக சூடான உடனே அதில் வந்து இந்த கேஷ்நட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா திராட்சை, ரைசின்ஸ் இதை ஆட் பண்ணி லைட்டாக வந்து அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதையும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பாதாம் வேணும் அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பட் பாதாம் தேவையில்லை, பாதாம் வந்து ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. ஸோ கேஷ்நட்டு திராட்சை மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதே கடாயில் ஜவ்வரிசி, இந்த ஜவ்வரிசி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 hour வந்து ஊற வச்சிடணும். நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டு 1 hour கழித்து அதை எடுத்து அதில் இருக்க தண்ணியெல்லாம் அவுட் பண்ணிட்டு இப்போ இந்த கடாயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து அந்த வாட்டரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 1.5 டம்ளர், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 350 ml அளவுள்ள தண்ணீர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 12லேருந்து ஒரு 15 நிமிஷம் நாம் இதை ஜவ்வரிசி வந்து குக் பண்ண போகிறோம், சரிங்களா? ஒரு 12லேருந்து ஒரு 15 நிமிஷம் மட்டும் இதை குக் பண்ண போகிறோம். குக் பண்ணி எடுத்துக்குவோம். ஸோ இந்த பைனாப்பிள் பாயாசத்துக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஜவ்வரிசி வேணாலும் ஆட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்னா சேமியா ஆட் பண்ணி பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இப்போ ஜவ்வரிசி இல்லாமலும் வந்து நம்ம பாயாசம் பண்ணலாம். பட் இருந்தாலும் குடித்தா நமக்கு அந்த என்ன சொல்கிறது, வெறும் ஒரு வாட்டர் லிக்விட் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த ஜவ்வரிசி ஆட் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. ஸோ இப்போ இந்த ஜவ்வரிசி வந்து 15 மினிட்ஸ் வந்து குக் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து ஒரு பாத்திரத்தில் நெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து நெய் கொஞ்சம் சூடான உடனே இதில் வந்து இப்போ நம்ம அந்த பேஸ்ட் பண்ணி வச்சோம் இல்லையா பைனாப்பிள், அதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணணும். நீங்கள் டைரெக்டாக வந்து அதில் ஊற்றிடக்கூடாது.
இதில் வந்து ஒரு ஃபில்ட்ரு பண்ணி அது, ஏன்னா இதில் வந்து அந்த துகள் அதாவது டஸ்ட்டு வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு லேடில் எடுத்து இந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜூஸ் மட்டும் அதில் போக பேலன்ஸ் இருக்கிறத இந்த இந்த பைனாப்பிள் டெஸ்ட் வந்து எடுத்து நம்ம இதை அவுட் பண்ணிடலாம். சரிங்களா? இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இப்போ எடுத்துகிட்டு அந்த ஜூஸ் வந்து நம்ம ஒரு 3 மினிட்ஸ் வந்து லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏலக்காய் வந்து ஒரு 5 அளவுள்ள ஏலக்காய் எடுத்து அதை உடச்சி வச்சுக்கணும். அதில் வந்து சர்க்கரை ஒரு 300 கிராம் சர்க்கரை வச்சு அது வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிறோம். அதை தான் வந்து இந்த பாயசத்துக்கு வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த பைனாப்பிள் வந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம அந்த ஜவ்வரிசி குக் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த ஜவ்வரிசி வந்து அதில் ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஜவ்வரிசி ஆட் பண்ண உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இன்னும் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ண கிடையாது. இப்போ இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது. இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு தண்ணி வேணுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பாயசம் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இப்போ வந்து நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம பைனாப்பிள் விசில் விட்டோம் இல்லையா குக்கர், அதில் பேலன்ஸ்டு வாட்டர் இருக்கு இல்லையா, அந்த தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து லைட்டாக வந்து கொதி வரட்டும். இப்போ பாருங்கள் கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இதில் வந்து நம்ம அந்த சுகர், ஏலக்காயும் சர்க்கரையும் அரைச்சி எடுத்த அந்த சர்க்கரை பவுடர் வந்து இதில் நாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போது நல்லா கலக்கியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம அந்த சுகர் பவுடர் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பாயாசமாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்வீட் ரெசிபியாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து அதிக அளவு வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட் வந்து கொடுக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு சுகர் வருமோ அதை விட 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏலக்காயும் சர்க்கரையும் சேர்ந்து அரைச்சி எடுத்துருக்கிறேன். ஸோ இதில் வந்து அந்த சுகர் பவுடர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணி இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ பார்த்திங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா வந்து நம்ம இதில் வந்து ஃபுட் கலர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஆரஞ்செலாம் இதில் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ எல்லோ ஃபுட் கலர் வந்து இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் லைட்டாக வந்து நான் ஃபுட் கலர் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா வந்து இப்போது அந்த நம்ம குக் பண்ணி வச்ச, அதாவது பார்த்திங்கன்னா பாயில் பண்ணி வச்ச இந்த பாலை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம இந்த பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா தான் வந்து இந்த பாயசமே வந்து ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஓரளவுக்கு வந்து திக்னஸ்ஸாக வரப்போகுது. அப்போ தான் இந்த பாயசம் நம்ம குடிக்கிறதுக்கு ரொம்ப சுவையாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதிலே வந்து பைனாப்பிள் கேசரி, பைனாப்பிள் அல்வா, இந்த மாதிரிலாம் ரெசிபி நிறைய இருக்குது. பட் இந்த பைனாப்பிள் பாயசமும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும். இப்போ நல்லா வந்து கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அந்த ஃப்ரை பண்ணி வச்ச இந்த கேஷ்நட்டும் திராட்சையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சா நம்மளுடைய பைனாப்பிள் பாயசம் ரெடி. ஸோ இப்போது அந்த பைனாப்பிள் பாயசத்துடைய ஃபைனல் ஸ்டேஜ் வந்துட்டோம். பார்த்திங்கன்னா பாருங்கள், ரொம்ப தண்ணியாக இருந்தது. இப்போ பாருங்கள் ஒரு நல்லா வந்து கொஞ்சம் திக்னஸ் ஆகிடுச்சு. இந்த வாட்டர்லாம் கொஞ்சம் ரெடியூஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போது நம்மளுடைய பைனாப்பிள் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நாம் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது வந்து பைனாப்பிள் பாயசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சுவையாக இருக்கும். ரொம்ப சுகர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் நல்லா ஆட் பண்ணி நீங்கள் குடிச்சு பாருங்கள், ரொம்பவும் நல்லாயிருக்கும். இந்த பாயசம் வந்து நாங்களும் ஃபஸ்ட் டைமாக செஞ்சுருக்கோம். ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் ரொம்ப சுவையாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி நீங்களே வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.